Hello guys, welcome to Literature Inside Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி ஸ்ட்ரேஞ்சர் ஆர் தி அவுட்சைடர். ஆத்தர் நேம் ஆல்பர்ட் கேமஸ். இவங்க 1913 டு 1916 வரை வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு அல்ஜீரியன் நாவலிஸ்ட், எசேயிஸ்ட், பிளே ரைட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். கேமஸுடைய அப்பா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு தன்னுடைய அம்மா கூட தான் வளர்றாரு. இவரு பிலாசபி ஆஃப் தி அப்சர்ட் ஸ்டைல்ல எழுதுறதுக்கு ரொம்பவே ஃபேமஸ். இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா தி ஸ்ட்ரேஞ்சர், தி மித் ஆஃப் சிசிஃபஸ், தி பிளேக், தி ஃபால், கேலிகுலா. இவரு 1957ல நோபல் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க அண்ட் 1961ல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிடுறாரு. இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மர்சால்ட், இவரு தான் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் நரேட்டர். சொசைட்டியை விட்டு எமோஷனலி டிட்டாச் ஆன மாதிரியே இருப்பாரு. அதனால தான் இந்த நாவலுடைய டைட்டிலுமே தி ஸ்ட்ரேஞ்சர் ஆர் தி அவுட்சைடர்னு இருக்கு. மேரி கடோனா இவங்க மர்சால்ட்டுடைய லவ்வர். ரேமன் மர்சால்ட்டுடைய ஃப்ரெண்ட். இவர் ரொம்ப வயலண்ட் அண்ட் மேனிபுலேட்டிவான பர்சன். சாலமனோ இவரு மர்சால்ட்டுடைய நெய்பர், அப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட், சாப்ளின். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மர்சால்ட் இவர் தான் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட். இவர் ஒரு யங் மேன் ஆல்ஜியஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு வராரு. இந்த நாவல் எப்படி ஓபன் ஆகுதுன்னா, மர்சால்ட்க்கு ஒரு டெலிகிராம் வருது. அதுல என்ன நியூஸ் இருக்குன்னா, அவருடைய அம்மா இறந்து போயிட்டதாக தகவல் இருக்கு. அவங்க அம்மா மொரெங்கோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ல, அதாவது ஒரு முதியோர் இல்லத்துல தான் இருந்திருப்பாங்க. அங்கதான் இப்ப அவங்க இறந்தும் போயிருக்காங்க. சோ இப்ப கடைசியா அந்த அம்மாவை பாக்குறதுக்காக இவர் பஸ்ல மொரங்கோ அப்படிங்கிற பிளேஸ்க்கு போறாரு. அந்த என்டையர் நைட் ஃபுல்லாவே நல்லா தூங்கிடுறாரு. அவருக்கு தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கஷ்டமே இல்ல, நல்லா தூங்கிடுறாரு. இப்போ அந்த ஓல்டேஜ் ஹோம்க்கு போயிட்டு அங்க இருக்க டைரக்டரை மீட் பண்றாரு. அப்போ அவங்க அம்மாவோட கேர்டேக்கரையும் மீட் பண்ணி அவங்க அம்மாவை காஃபின் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா இவர் அவங்க அம்மாவோட ஃபேஸை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ஓப்பன் பண்ண போகும்போது இவர் அந்த கேர்டேக்கர்கிட்ட இல்ல வேண்டாம் அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லி ஹெசிடேட் பண்ணிடுவாரு. அந்த நைட் ஃபுல்லா மர்சால் தான் அம்மாவோட பாடி கூடவே இருப்பாங்க. மர்சால் கூட அந்த டாக்கட்டிவ் கேர்டேக்கருமே இருப்பாங்க. தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே இல்லாம மர்சால் ஸ்மோக் பண்ணுவாரு, காஃபி குடிச்சிட்டு அப்படியே தூங்குவாரு. ஸோ அவரோட பிஹேவியர் ரொம்ப வியர்டா இருக்கும் எல்லாருக்கும். ஃபியூனரலுக்கு முன்னாடி அந்த ஓல்டேஜ் ஹோமுடைய டைரக்டர் தாமஸ் பெரஸ் அப்படிங்கிறவரை மர்சால்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தாமஸ் பெரஸ் யாருன்னா அவங்க அம்மாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். தாமஸ் பெரஸ் அவங்க அம்மாவுடைய இழப்பை நினைச்சு ரொம்பவே அழுவாரு. பட் இதை எதை பத்தியுமே மர்சால் கேர் பண்ணிக்க மாட்டாரு. ஃபியூனரல் முடிஞ்சதும் ஆல்ஜியஸ்க்கு திரும்ப போயிடுவாரு. ஆல்ஜியஸ்க்கு போனதுக்கு அப்புறம் கூட தான் அம்மாவுடைய இழப்பை நினைச்சு வருத்தப்பட மாட்டாரு. அவர் பாட்டுக்கு பீச்சுக்கு போய் ஸ்விம் பண்ணுவாரு. அந்த பீச்ல அவருடைய கொலீக் மரியா கடோனாவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஈவினிங் தியேட்டர் போவாங்க. அன்னைக்கு நைட் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அவர் கூட மரியா இருக்க மாட்டாங்க. பட் அதை பத்தியுமே கவலைப்படாம அந்த டே ஃபுல்லா பெட்லயே படுத்துட்டு இருப்பாரு. பால்கனி வழியா ரோட்ல கிரவுட் எல்லாம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி தான் அம்மா இறந்த அடுத்த நாளே இவர் ரொம்ப சாதாரணமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ரீடர்ஸை ரொம்ப ஷாக்காக வைக்குது. நெக்ஸ்ட் டே அவர் வேலைக்கு போறாரு. அங்கேயுமே அவரோட முகத்துல எந்த ஒரு கவலையோ டிஸ்ட்ரெஸோ வெளி காட்டிக்கவே இல்லை. ரொம்ப கேஷுவலா இருக்காரு. மத்தியானம் அவரோட ஃப்ரெண்ட் இமானியல் கூட லஞ்ச் சாப்பிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் அவருடைய அபார்ட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் அவருடைய நேபர் ஒரு ஓல்ட் மேன், செலமனோ அவருடைய பேரு, அவர் ஒரு மேங்கி டாக வளர்த்துட்டு இருப்பாரு. அவர் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் ரேமன் வராரு. ஸோ ரேமன் அண்ட் மர்சால்ட் இவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட போறாங்க. இதுல ரேமன் ஒரு பேட் ரெப்புடேஷன் இருக்க ஒரு பர்சன். அவரை பிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்ப் அப்படின்னா விமனை தப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ஒரு பர்சன் அர்த்தம். இப்போ ரேமன் மர்சால்ட் கிட்ட எனக்கும் என்னோட மிஸ்ட்ரஸ்க்கும் சண்டை வந்துடுச்சு, அவ என்னை பிட்ரே பண்ணிட்டா, நான் அதனால அவளை அடிச்சு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு, அவளை வீட்டை விட்டு அமிச்சிட்டேன், அதனால அவளுக்கும் அவளோட பிரதர் அண்ட் எனக்கு எல்லாருக்கும் சண்டை வந்துடுச்சு. பட் ஸ்டில் நான் கோவமா தான் இருக்கேன். அவளையும் அவளுடைய பிரதரையும் நான் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும். ஸோ மர்சால்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு பதிலா ஒரு லெட்டர் அவளுக்கு எழுதி வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு மர்சால்ட்டும் ஓகே நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டருமே எழுதி தராரு. நெக்ஸ்ட் சாட்டர்டே மரியா மர்சால்ட்டை மீட் பண்ணி நீ என்ன லவ் பண்றியா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மர்சால்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இட் டிடன்ட் மீன் எனிதிங் பட் ப்ராபப்ளி நாட் அப்படின்னு சொல்வாரு. அதாவது அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, அநேகமா இல்லை அப்படின்னு சொல்வாரு. இவங்க திரும்பவும் கேட்கும் போது மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எதுவும் இங்க மாற போறது கிடையாது, உனக்கு மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்வாரு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது ரேமன் அவங்க நெய்பர் தானே, அவங்க வீட்ல இருந்து சத்தம் கேக்குது. இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. அங்க என்ன நடந்திருக்கோம்னா, திரும்பவும் ரேமனுக்கும் அவருடைய மிஸ்டர்ஸ்க்கும் சண்டை வந்துட்டு இருக்கும்.
ரேமண்ட் அவங்க மிஸ்ட்ரஸ அடிச்சிட்டு இருப்பாரு. அதனால போலீஸ்லாம் வந்து அங்க பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அந்த சமயத்துல ரேமண்ட் மெர்சால்ட் கிட்ட, "இங்க பாரு, உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்சால்ட்டும் அங்க நடந்ததெல்லாம் சொல்வாரு. சோ போலீஸ் ரேமண்ட அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. மெர்சால்ட் அங்க விட்னஸா ஆக்ட் பண்ணதால ரேமண்ட்க்கு சீரியஸ் கான்சிக்வன்சஸ் எதுவும் இல்லாம ஆயிடும். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மெர்சால்ட் அவங்க நெய்பர் செலமனோ இருக்காருல்ல, ஒரு வயசானவர், அவர் ஒரு டாக் வச்சிருப்பாரு. அந்த டாக் எங்கேயோ ஓடி போயிடும். அதனால மெர்சால்ட் செலமனோ கூட உட்காந்து அவரை கன்சோல் பண்ணிட்டு இருப்பாரு. த நெக்ஸ்ட் டே சண்டே என்ன ஆகும்னா, மெர்சால்ட், மரியா, ரேமண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பீச் ஹவுஸ்க்கு போவாங்க. அந்த பீச் ஹவுஸ் யாருதுன்னா ரேமண்டுடைய ஃப்ரெண்டோடது. அந்த ஃப்ரெண்டு பேரு மேசன். எல்லாரும் அங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன்ல ரேமண்ட், மெர்சால்ட் அண்ட் மேசன் இவங்க 3 பேரும் பீச்ல நடந்துட்டு இருக்கும் போது 2 அரபை மீட் பண்றாங்க. அதுல ஒரு அரப் யாருன்னா ரேமண்டோட மிஸ்ட்ரஸ் இருக்கால, அவளுடைய பிரதர். ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த அராப்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு. ஸோ இந்த 2 கேங்க்கும் சண்டை வந்துடுது. அந்த அராப் என்ன பண்ணிடுறான், கத்தி வச்சு ரேமண்டை அட்டாக் பண்ணும் போது ரேமண்ட்க்கு சின்னதா கிழிச்சிடுது. பட் மெர்சால்ட் ரேமண்டை காப்பாத்தி கொண்டு வந்துடுறான். ரேமண்ட்க்கு கோவம் தாங்கல. அந்த அராபை ஏதாவது பண்ணியே ஆகணும், அதாவது அவன் மிஸ்ட்ரஸோட பிரதரை ஏதாவது பண்ணியே ஆகணும், அவனை நான் ஷூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரிவால்வரை எடுத்துட்டு போவான். பட் மெர்சால்ட் இல்ல அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி கன்னை வாங்கி மெர்சால்ட் வச்சுக்குவான். இப்போ மெர்சால்ட் அந்த கன்னை வச்சுட்டு தூரமா நடந்து போயிட்டு இருப்பான். பயங்கர ஹீட் அண்ட் சன்லைட்டா இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பான். அந்த ஸ்ப்ரிங் கிட்ட என்ன ஆகும்னா, அந்த 2 அரேப்ல ஒருத்தன் கையில கத்தி வச்சுட்டு அங்க நின்றுட்டு இருப்பான். அப்போ சன்லைட் அவன் கையில இருக்க நைஃப் மேல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். மெர்சால்ட்க்கு படபடப்பா இருக்கும். அந்த ஹீட், சன்லைட், இவன் கையில கத்தி வச்சிருக்கான், என்ன வேணா பண்ணிடுவான் இல்லையா, டென்ஷன், அந்த கிளேர் இதெல்லாம் சேர்த்து அவருக்கு என்ன பண்றனே தெரியாம இவர் கையில கன் வச்சிருக்காரு இல்லையா, சோ கன் எடுத்து அந்த அரேபை சுட்டு கொன்னுடுவாரு. இப்ப மெர்சால்ட்ட ஜெயில போட்டுருவாங்க. கோர்ட்ல லாயர் மெர்சால்ட்காக வாதாடி அவர் மன உளைச்சல்ல இருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் அவங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. அதனால மென்டலி எஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மேஜிஸ்ட்ரேட், நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாரு. பட் அதுக்கு அவர் ரொம்ப காமா தான் இருப்பாரு. இவர் எல்லாத்துக்கும் ரொம்ப காமா இருக்கிறது, அந்த ஆட்டிடியூட பார்த்து மேஜிஸ்ட்ரேட்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, அப்படி கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க கடவுள் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மெர்சால்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு, இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகி மெர்சால்ட்ட மான்ஷியர் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப மெர்சால்ட்ட பிரிசன்ல போட்டுடுறாங்க. ஒரு நாள் மேரி அவரை பார்க்க வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமே இந்த கேஸ்லாம் முடிஞ்சிடும், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிட்டு போவா. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சான்ஸ் கிடைக்காது. மெர்சால்ட்டுமே இந்த பிரிசன் லைஃப்க்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. நேச்சர், உமன், சிகரெட்ஸ் இது எல்லாமே இல்லாம வாழ கத்துக்கிட்டாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் இப்போ பழகிக்கிட்டாரு. டே அண்ட் நைட் எப்போ பார்த்தாலுமே தூங்கிட்டே இருப்பாரு. இப்படியே 1 இயர் ஆயிடுது. இந்த 1 இயர்ல என்ன ஆயிருக்கும்னா, இவருடைய கேஸ் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கும், பேப்பர்லாம் வந்திருக்கும். அவருடைய அம்மாவோட டெத்துல எப்படி இவரு கவலையே இல்லாம பிஹேவ் பண்ணாரு, இவருடைய வியர்டான ஆட்டிடியூட பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். இப்போ திரும்பவும் மெர்சால்ட்ட கோர்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வருவாங்க. திரும்பவும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்துல யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னா, ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல மெர்சால்ட் அவங்க அம்மாவை சேர்த்து வச்சிருந்தாருல, அந்த ஹோமுடைய டைரக்டர் அண்ட் அங்க கூட இருந்த அதர் பீப்புள் அண்ட் ஆல்சோ விட்னஸ்க்காக மரியாவும் வந்திருப்பா. இப்போ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த காஃபின் பாக்ஸை கூட இவர் ஓபன் பண்ண வேண்டாம்னு சொன்னது, அவங்க அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஹெசிடேட் பண்ணது, அம்மாவுடைய இறப்பை நினைச்சு அழாம இருந்தது, அண்ட் அடுத்த நாளே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு ஹாப்பியா இருந்தது, இது எல்லாமே அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்வாருன்னா, இவன் ஒரு ஹார்ட்லெஸ் மான்ஸ்டர் மாதிரி, மனசாட்சியே இல்லாதவன், ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஃபீலிங் கூட இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவாங்க, மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதாவது தலையை துண்டா வெட்டி கொல்லப்படணும், அப்படி ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. மெர்சால்ட் அடிக்கடி நினைப்பான், இந்த பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம், மேல்முறையீடு பண்ணி நம்ம வந்து இந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்லாம் நினைப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த தண்டனையை அவன் அப்படியே ஏத்துக்குவான், அக்செப்ட் பண்ணிக்குவான். ஒரு நாள் சாப்ளின் இவனை மீட் பண்ணிட்டு, நீ வந்து காட் கிட்ட திரும்பு, கடவுள் இருக்காரு, நீ கடவுளை ஏத்துக்கோ, கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி டெத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆஃப்டர் லைஃப் பத்தி எல்லாம் பேசுவாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மெர்சால்ட்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு சாப்ளினை பயங்கரமா கத்தி விட்டுருவான். அவன் என்ன சொல்லுவானா, இந்த வேர்ல்டு வந்து மீனிங்லெஸ், பியூர்லி பிசிக்கல் தான், ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு மீனிங்கே கிடையாதுன்னு சொல்லுவான். அவனோட ஃபியூச்சருக்கான ஹோப் எல்லாம் குவிட் பண்ணிட்டு அவனுடைய முடிவை அவன் ஜென்டிலா ஆக்செப்ட் பண்ணிக்குவான். அவன் எதை நினைச்சு சந்தோஷப்படுவானா, நல்ல வேளை நம்ம கடவுளை ஆக்செப்ட் பண்ணிக்கல, இன்ஸ்டெட் இந்த வேர்ல்டுடைய ஹார்ஷ் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். இதோட இந்த நாவல் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.